Good morning students. Today we will discuss about the topic 11th standard biobotany chapter 12 mineral nutrition, function and mode of absorption, deficiency symptom of micronutrition. அதாவது மைக்ரோநியூட்ரியன்ஸ் டிஃபிஷியன்ஸ்னால பிளான்ஸுக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் வந்து உண்டாகுது அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12.1.3 சரிங்களா. சில ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஃபங்க்ஷன் அண்ட் மோட் ஆஃப் அப்சார்ப்ஷன் டிஃபிஷியன்சி சிம்டம் ஆஃப் மைக்ரோநியூட்ரியன்ஸ். Micronutrients, even through the required for trace amount, are essential for the metabolism of plants. ஸோ இந்த மைக்ரோநியூட்ரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த அளவில் தேவைப்படக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட் தான் பிளான்ட்டுக்கு. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசத்துக்கு வந்து யூஸ் ஆகுது, பிளான்ட்டோடைய மெட்டபாலிக்ஸுக்கு வந்து யூஸ் ஆகுது. தி பிளே த கீ ரோல்ஸ், இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்காக யூஸ் ஆகுது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இட் இஸ் மெனி பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள், போரான் இஸ் எசென்சியல் டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சுகர்ஸ். Molybdenum involved in the nitrogen metabolism, and zinc is needed for biosynthesis of auxin. Here he will study about the role of micronutrients, their function, their mode of absorption, deficiency symptoms and deficiency disease. ஸோ ஒவ்வொரு ட்ரேஸ் அமௌண்ட்டுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோநியூட்ரியன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு போரான் எடுத்துக்கிட்டோம்னா சுகரை வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லோகேஷன் பண்ண யூஸ் ஆகுது. மேலிபெட்டினம் எடுத்துக்கிட்டோம்னா நைட்ரஜன் மெட்டபாலிசத்துக்கு யூஸ் ஆகுது. ஜிங்க் எடுத்துக்கிட்டோம்னா பயோசிந்தசிஸ் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டரான ஆக்சிஜனை வந்து பயோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து அயான். ஸோ அயான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அயான் இஸ் ஏ ரெக்யூர்டு ஃபார் லெஸர் தென் மேக்ரோநியூட்ரியன்ஸ், லார்ஜர் தென் மைக்ரோநியூட்ரியன்ஸ். Hence it is can be placed in the any one of groups. Iron is a essential elements for the synthesis of chlorophyll, carotenoids. It is a compounds of cytochrome, ferredoxin, flavoprotein, formation of chlorophyll, phosphorylating, activation of catalyzed ferredoxide enzymes. It is a absorb the ferrous Fe2 plus and ferric Fe3 plus ions. Absorption of Fe2 plus ion comparatively for the more than Fe3 plus ions. Mostly fruit trees and sensitive ions. ஸோ இந்த அயான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த செகண்டரி மெட்டபாலிக் ப்ராடக்ட்டை வந்து சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. குளோரோஃபில் ஆகட்டும், அதே மாதிரி பார்ப்ரைடின், ஃபெரடாக்சின். ஸோ இதோட உற்பத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயான் இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட டெஃபிஷியன்சி என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்வினல் குளோரோசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஷார்ட் அண்ட் ஸ்லெண்டர் ஸ்டால்க் ஆஃப் த இன்ஹிபிஷன் ஆஃப் குளோரோஃபில் ஃபார்மேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோசிஸ்ங்கிறது லாஸ் ஆஃப் குளோரோஃபில் பிக்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இதான் வந்து பிளான்ட்டுக்கான அந்த டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மேங்கனீஸ், ஆக்டிவேட்டர் ஆஃப் கார்பாக்சிலேஸ், ஆக்சிடேஸ், டீஹைட்ரஜனேஸ் அண்ட் கைனேஸ், இன்வால்வ் த ஸ்பிளிட்டிங் ஆஃப் த வாட்டர், லிபரேட் த ஆக்சிஜன். ஃபோட்டோலைசிஸ், இட் இஸ் அப்சர்வ் த மேங்கனீஸ் அயான்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலைசிஸ், அதாவது ஒளிவினையால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறு வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெயரும். இதுக்கு தான் அந்த ஆக்சிடேஸ், ரெடக்டேஸ், டீஹைட்ரஜனேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஆக்டிவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட டிஃபிஷியன்சி டிசிஷன் சேம் அதே தான். இன்டர்வினல் குரோமோசோம், குளோரோசிஸ், கிரே ஸ்பாட்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் புவர் ரூட் ஆஃப் சிஸ்டம். ஸோ இதில் ரூட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்தாக இருக்கும். அதான் வந்து இதனுடைய அந்த டிஃபிஷியன்சி. அடுத்து காப்பர், சியூ பொறுத்த வரைக்கும் கன்ஸ்டியூஷன் ஆஃப் பிளாஸ்டோசைனின் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஃபீனோலேஸ், ட்ரிப்சனேஸ் என்சைம்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த ரெடாக்ஸ் ரியாக்ஷன், அதாவது ரெடக்ஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். சிந்தசிஸ் ஆஃப் அஸ்கார்பிக் ஆசிட், மெயின்டைன் ஃபார் கார்போஹைட்ரேட் நைட்ரஜன் பேலன்ஸ் ஆஃப் ஆக்சிடேஸ், சைட்டோக்ரோம் ஆக்சிடேஷன், அப்சர்வ் த குப்ரிக் ஆசிட். ஸோ அந்த ஆக்சிடேஷன் காப்பரில் ஆக்சிடேஷன் நடந்த வாட்டி குப்ரிக் ஆசிடாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோநியூட்ரியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது ஒரு ட்ரேஸ் அமௌண்ட்டாக யூஸ் ஆகுது. ஸோ இதில் அந்த டிஃபிஷியன்சி டிசீஸ் பொறுத்த வரைக்கும் டைபேக் ஆஃப் சிட்ரஸ், ரீகான்வேஷன் ஆஃப் டிசீஸ், சீரல்ஸ் அண்ட் லெகின்மஸ் குளோரோசிஸ், நெக்ரோசிஸ் அண்ட் த என்தீமா சிட்ரஸ். எலுமிச்சை பழங்கள்லாம் இந்த நோய் வந்து ஏற்படுது, அதாவது டைபேக் ஆஃப் சிட்ரஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் கருகல் நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குளோரோசிஸ், நெக்ரோசிஸ். குளோரோசிஸ்ங்கிறது லாஸ் ஆஃப் குளோரோஃபில், நெக்ரோசிஸ்ங்கிறது லாஸ் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் இஸ் எசென்சியல் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் IAN சொல்லுவோம், இண்டோலஸ்டிக் ஆசிட். ஆக்சின் ஆக்டிவேட்டர்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக், ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ், லாக்டிக் டீஹைட்ரஜனேஸ், குளுட்டாமிக் ஆசிட்ஸ், டீஹைட்ரஜன் கார்பாக்சிலிக் பெப்டேஸ், ட்ரிப்டோட்டின் சிந்தரேஸ், இட் இஸ் அப்சர்வ் ஃபார் த ஜிங்க் பிளஸ் அயான்ஸ். அமினோ ஆசிட்ஸை வந்து சிந்தசிஸ் பண்ணுறதுக்கும் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டரை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கும் ஜிங்க் வந்து யூஸ் ஆகுது. இதோடைய டிஃபிஷியன்சி சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா லிட்டில் லிஃப்ட் ஆஃப் மோட்டல் லிப்ஸ் ஆஃப் த டியூ டு த டிஃபிஷியன்சி ஆக்சின், இன்டர்வினல் குளோரோசிஸ், டண்டன் க்ரோத் ஆஃப் நெக்ரோசிஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து போரான், டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட், அப்டேக் த யூட்டிலைசேஷன் C++, போலன் ஜெர்மினேஷன், நைட்ரஜன் மெட்டபாலிசம் ஆஃப் பேட் மெட்டபாலிசம், செல் எலாங்கினேஷன், டிஃபரண்டியேஷன், இட் இஸ் அப்சர்வ் த BO3 ions. ஸோ நைட்ரஜனுடைய மெட்டபாலிசத்துக்கும் ஃபேட் மெட்டபாலிசத்துக்கும்
அடிப்படையாக வளர்ச்சிதை மாற்றத்துக்கு போரான் வந்து யூஸ் ஆகுது. இதோட டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆஃப் த ரூட் அண்ட் ஷூட். ஸோ போரான் டிஃபிஷியன்சினால தாவரத்தோடைய அந்த ரூட் வேர் தண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சர் ஃபால் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் உதிர்ந்திரும், அதாவது பார்த்தீங்கன்னா இறந்திரும். ப்ரௌன் ஹார்ட் ஆஃப் த பீட்ரூட், இன்டர்னல் கார்க் ஆஃப் த ஆப்பிள், ஃப்ரூட் கிராக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த ஆப்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடையிடையிலே வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் ஒரு இது உண்டாகும். அதுக்கு காரணம் வந்து போரான் டிஃபிஷியன்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலிபெட்டினம் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் நைட்ரோஜினஸ் நைட்ரோரெடக்டேஸ் இன்வால்வ் த நைட்ரஜன் மெட்டபாலிசம் அண்ட் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இட் இஸ் அப்சர்வ் த மேலிபெட்டினம். மேலிபெட்டினம் பொறுத்த வரைக்கும் நைட்ரஜனை நிலைப்படுத்துறதுக்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான் மேலிபெட்டினம். இதோட டிஃபிஷியன்சி டிசீஸ் என்னன்னா குளோரோசிஸ், நெக்ரோசிஸ், ஃப்ளவரிங் ரிட்டைன் ஃபார் த க்ரோத் ஆஃப் டைல் டிசீஸ் ஆஃப் காலிஃப்ளவர், அதாவது பார்த்தீங்கன்னா வால்கர்கள் நோய் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குளோரின் Cl, இட் இஸ் இன்வால்வ் த ஆனயான் கேட்டயான் பேலன்ஸ், செல் டிவிஷன், ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர், இட் இஸ் அப்சர்வ் த Cl- அப்படின்னு சொல்லுவோம். இது செல் டிவிஷன் செல் பகுப்பு நடப்பதற்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஃபோட்டோலைசிஸ் ஒளி சுழற்சி ஒளிப்பிரிகை எடுத்தலுக்கும் யூஸ் ஆகுது. இதோடைய டிஃபிஷியன்சி டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில்டிங் ஆஃப் த லீஃப் டிப். அடுத்து பார்த்தீங்கன்னா நிக்கல் கோஃபேக்டர்ஸ் ஆர் த என்சைம் யூஸ் ஃபார் த டீஹைட்ரோஜினஸ். இதோட டிஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா நெக்ரோசிஸ் ஆஃப் லீஃப் டிப்ஸ். நெக்ரோசிஸ் ஆஃப் லீஃப் டிப்ஸ்னா இலையோடைய அந்த நுனி பகுதியில் வந்து திசுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடும், சைலம் போயத்தோட இழப்பு வந்து ஏற்படும், அதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்து கால்மோடூலின். கால்மோடூலின்ங்கிறது கால்மோடூலின் இஸ் ஏ Ca+ மாடுலேட்டிங் த ப்ரோட்டீன் யூகேரிட்டிக் செல்ஸ். இட் இஸ் ஏ ஹீட் ஸ்டேபிள் ப்ரோட்டீன். இட் இஸ் இன்வால்வ்டு ஃபார் த ஃபைன் மெட்டபாலிக் ரெகுலேஷன். கால்மோடூலின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடுலேட்டிங் ப்ரோட்டீன், மாற்றம் செய்யக்கூடிய ஒரு புரதம். இது யூகேரிட் செல்லில் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் என்னன்னா ஃபங்க்ஷன், மோட் ஆஃப் அப்சார்ப்ஷன் அண்ட் டெஃபிஷியன்சி டிசீஸ் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்.